ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு கனி ஒரு பயங்கரமான டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்னென்னா, இந்த QCயில் வந்துட்டு நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்புறம் பார்வதி 2 பேருமே வந்துட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் ஒத்து வரல. இவங்க வந்துட்டு பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு சபரியை வந்து எவிக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவரை வந்துட்டு வினோத் கலாச்சாரம்னு சொல்லிட்டு வினோத்தை எவிக்ட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்துட்டு விஜய் பார்வதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவர் வந்து சபரி எதுக்கு நீ வந்து எவிக்ட் பண்ண நினைக்கிற, அதாவது ரிமூவ் பண்ண நினைக்கிறேன், முடியாது அப்படின்றாரு. அப்படியே QC ப்ராசஸ் பிரச்சனையாகவே இருக்குது. கனி வந்து நிறைய டைம் வந்து பேசுகிறாங்க விஜய் பார்வதி கிட்ட. அவங்க வந்து ஒத்துக்கிறதா இல்லை. எனக்கு அதெல்லாம் கிடையாது, இந்த 4 பேர் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தப்புன்னா கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இன்னும் மேட்ருனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டம், ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு சபரி ஒன்று பண்ணார் பாருங்க, ஃபோட்டோ எடுத்தார் பாருங்க, அதுலேருந்தே சபரி இவங்களுக்கு காண்டு. அது வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு அந்தந்த வாரத்தோடு அந்தந்த விஷயங்களை மறந்துட்டு போனால் ஒழிய இந்த கேம் ஒழுங்காக நம்மளால் வந்து விளையாட முடியாது. அதுதான் இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணாங்க, கனி பேசி பார்த்தாங்க, கடைசியில் முடியல. உடனே வந்துட்டு பிக் பாஸ் கிட்டேயே வந்துட்டு கேமராவில் சொல்லிட்டாங்க, இதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இந்த கேமை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரே QC இப்போ ரெடியாக இருக்கிற திவாகர் வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அது தப்புன்னா நீங்கள் என்ன தண்டனை வேணால் கொடுங்க, நான் வெளியேறது கூட தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இது எப்படி கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா, இல்லை நீங்கள் முதல்ல QC கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இல்லை கனி எடுத்த டிசிஷன் கரெக்டாக? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.